தமிழ் சினிமாவுல பார்த்தீங்கன்னா, முன்னணி ஹீரோக்களில் ஒருவர் தான் சிம்பு அவர்கள். நடிகராக மட்டும் இல்லாம, இயக்குனர், பாடலாசிரியர் என ஒரு ஆல்ரவுண்டராக வலம் வந்துட்டுருக்காரு. குழந்தை நட்சத்திரமாக பல திரைப்படங்களில் நடித்து வந்த சிம்பு அவர்கள், காதல் அழிவதில்லை என்கின்ற திரைப்படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமாகி, அதன் பிறகு பலவிதமான ஹிட் திரைப்படங்களை கொடுத்த சிம்பு அவர்கள், அவ்வப்போதே சில சர்ச்சைகளிலுமே சிக்கி வந்திருக்காரு. சிம்பு அவர்களையும் சர்ச்சையும் எப்பொழுதும் பிரித்து வைக்கவே முடியாது என்பது போல, அவரை சுற்றி பலவிதமான சர்ச்சைகள் இருந்து வந்துள்ளது. இடையில் கூட உடல் எடை கூட கடுமையான விமர்சனங்களுக்குள்ளாகி சிம்பு அவர்கள் மேலும் அவர் நடிக்கும் திரைப்படங்கள் தொடர்ந்து தோல்விகளையுமே சந்தித்திருக்கு. இதனுடைய காரணமாக இனி அவ்வளவுதான், அவருடைய திரைப்படங்கள் ஹிட் ஆகாது என்றெல்லாம் சிலர் விமர்சித்து வந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் மாநாடு திரைப்படத்தின் மூலம் ஒரு தரமான பதிலடியுமே கொடுத்திருக்காரு. அதாவது வெங்கட் பிரபு அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த மாநாடு திரைப்படம் சிம்பு அவர்களை மீண்டும் வெற்றி பாதைக்கு அழைத்து வந்தது. உடல் எடையை எல்லாம் குறைத்து செம்ம ஸ்லிம்மாக பழைய சிம்புவாக மீண்டும் கம்பேக் கொடுத்துள்ளார். அதன் பிறகு வெந்து தணிந்தது காடு, 10 தலை என தொடர் வெற்றிகளை குவித்த சிம்பு அவர்கள் தற்பொழுது கமல் அவர்களுடன் இணைந்து மணிரத்னம் இயக்கத்தில் தக்லீஃப் திரைப்படத்திலுமே நடித்து வந்துட்டிருக்காரு. முன்னணி இயக்குனர்கள் பலர் தங்களுடைய இயக்கத்தில் நடிக்கவும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதும், மேலும் இதற்கிடையில இவர் தற்பொழுது சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய திரைப்படத்தில் தலைவருக்காக ஒரு பாடலையுமே பாட இருக்காரு. சூப்பர் ஸ்டார் தற்பொழுது கூலி படப்பிடிப்பில் பிஸியாக இருந்து வரும் நிலையில இந்த திரைப்படத்தில் தான் சிம்பு அவர்கள் ஒரு பாடலையுமே பாட இருக்காரு. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைவர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.